வணக்கம். நான் உங்க பாலாஜி கணேஷ். சிதம்பரத்துல இன்னைக்கு ஒரு மனிதநேய செயல்பாடு நடந்திருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? மேல திருக்கழிப்பாளை அப்படிங்கிற கிராமத்துல கொள்ளிடம் ஆற்றுல 35 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் பிணம் மிதந்து வந்திருக்கு. இதை அண்ணாமலை நகர் போலீசார் கைப்பற்றி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்குல வச்சிருந்தாங்க. அதை யாருமே உரிமை கோராத நிலையில் சிதம்பரம் இரத்த தானக் கழக தலைவர் ராமச்சந்திரன், அண்ணாமலை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் அம்பேத்கரிடம் உரிய அனுமதியும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இன்று மதியம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய எஸ்ஐ பாலமுருகன், பெண் காவலர் திருமதி புனிதா அவர்கள் முன்னணியில் புளிச்சமேடு இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்பொழுது அறம் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் சிவக்குமார், தன்னார்வ இரத்த தானக் கழக தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் மயான ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நல்ல உள்ளத்தை, ஆன்மாவை அடக்கம் செய்தனர். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடக்கிறதுனால தான் மனிதநேயம் இன்னும் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். இந்த நல்ல உள்ளங்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம்.